அனைவருக்கும் வணக்கம். நேர்மைக்கு பரிசு கதையை பார்ப்போம். ராமசாமி கடைக்காரர் தனது கடையை காலையில் திறந்த போது ஒரு பெண் வந்து, ஐயா, இதோ உங்கள் 10 ரூபாய் என கூறி கொடுத்தாள். கடைக்காரர் ஆச்சரியத்துடன் அந்த ஏழை பெண்ணை பார்த்து கேள்வி கண்களுடன், நான் எப்போது உன்னிடம் ரூபாய் 10 கொடுத்தேன் என கேட்டார். உடனே அந்த பெண், நேற்று மாலை உங்கள் கடையில் சில பொருட்கள் வாங்கினேன், அதற்கு 100 ரூபாய் கொடுத்தேன். நான் வாங்கிய பொருட்களுக்கு ரூபாய் 70 ஆனது. மீதம் 30 ரூபாய்க்கு பதிலாக 40 ரூபாய் கொடுத்து விட்டீர்கள். நானும் அதை கவனிக்காமல் பணத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டேன். வீட்டில் பணத்தை பார்த்தபோது 10 ரூபாய் அதிகம் உள்ளது தெரிந்தது. அதை கொடுக்கவே வந்தேன் என்று கூறினாள். கடைக்காரர் அந்த 10 ரூபாயை கல்லா பெட்டியில் போட்டுவிட்டு, ஒரு விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் பொருட்களை வாங்கும்போது பேரம் பேசினீர்கள், அப்படி இருக்க இந்த 10 ரூபாய் எனக்கு என்ன நஷ்டம் வரப்போகிறது என கூறினார். உடனே அந்த பெண், பேரம் பேசி வாங்குவது எனது உரிமை, ஆனால் சரியான விலைக்கு குறைவாக கொடுப்பது பாவம். ஏனென்றால் மேலும் எனது பிள்ளைகள் கஷ்டப்படும். ஆண்டவன் கணக்கில் நான் பாவம் செய்தவள் ஆவேன் என கூறி, மேலும் உங்களுக்கு அந்த 10 ரூபாய் ஒரு பொருட்டாக இருக்காது, என் மனசாட்சி என்னை குறித்து கொண்டே இருக்கும். உங்கள் பணத்தை தெரிந்தே நான் வைத்துக் கொள்வது தவறு அல்லவா? அதனால்தான் நேற்று நான் வந்தபோது கடை பூட்டியிருந்தது என கூறினாள். கடைக்காரர் எங்கிருந்து வருகிறது என கேட்க, 2 கிலோமீட்டர் தொலைவில் என் வீடு உள்ளது என கூறினாள். அதை கேட்ட கடைக்காரர் அன்று இரவு முழுவதும் உறங்காமல் 10 ரூபாய்க்கு இவ்வளவு நேர்மையாக நடப்பது போல் நானும் இனிமேல் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என நினைத்து உறங்கினார். மறுநாள் காலையில் கடை திறந்தவுடன் கல்லாப்பேட்டில் இருந்து ரூபாய் 300 எடுத்துக்கொண்டு தன் கடையில் வேலை செய்யும் ஆளிடம், சிறிது நேரத்தில் வந்து விடுவேன், கடையை பார்த்துக்கொள் என கூறி பைக்கில் புறப்பட்டார். மேலும் அந்த பெண் இருப்பிடம் சென்று அந்த பெண்ணை பற்றி விசாரித்தார். அந்த பெண் பெயர் குணவதி. அவர் கணவர் நேர்மை நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர். அவர் கணவர் இறந்து விட்டார். அவர் கணவர் போலவே இந்த பெண்ணும் நேர்மை நியாயத்துடன் நடந்து கொள்வாள் என அங்கு உள்ளவர் கூறியதை கேட்டு வேந்து போனார். இந்த பெண்ணை போல் நானும் நேர்மை நியாயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என மனதில் உறுதி கொண்டார். அவர் சந்தையில் உள்ள ரமேஷ் என்பவர் கடைக்கு சென்று ரூபாய் 300 கொடுத்தார். ரமேஷ் வியப்புடன் ரூபாய் 300 பெற்றுக்கொண்டு, என்ன விஷயம், காலையில் வந்து ரூபாய் 300 தருகிறேன் என புரியாமல் கேட்க, ராமசாமி கடைக்காரர், நேற்று நீ என் கடையில் பொருட்கள் வாங்கிய போது நான் 300 ரூபாய் அதிகமாக வாங்கியது தெரிந்தது, அதை கொடுத்து விட்டு போகவே வந்தேன் என கூறினார். ரமேஷ் சிரித்து கொண்டே, நீங்கள் அதிகம் காசு வாங்கியிருந்தால் அடுத்த முறை நான் பொருட்கள் வாங்கும்போது திருப்பி கொடுக்கலாமே என கூறினார். அதற்கு ராமசாமி, ஒருவேளை நான் இறந்து விட்டால் என்ன செய்வது? தெரிந்தே நான் உன் பணத்தை வைத்திருப்பது தவறல்லவா? ஆண்டவன் கணக்கில் நான் பாவம் செய்தவன் ஆவேன். உனக்கு நான் 300 ரூபாய் கொடுக்க வேண்டியது தெரியாது. இதனால் எனது குடும்பம் குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும். எனவே தான் உன்னிடம் 300 ரூபாய் கொடுக்க வந்தேன் என கூறி கொடுத்துவிட்டு பெருமிச்சுடன் பேசினார். அதை பெற்றுக்கொண்ட ரமேஷுக்கு அன்று முழுவதும் வேலை ஓடவில்லை. ரூபாய் 300 நேர்மையாக ராமசாமி கடைக்காரர் கொடுத்தது போல் ரூபாய் 1 லட்சம் பெற்று 10 வருடங்கள் மேல் ஆகிவிட்டது. கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய தவறு என உணர்ந்து மறுநாள் காலையில் வங்கிக்கு சென்று ரூபாய் 10 லட்சம் எடுத்துக்கொண்டு பணம் கொடுத்தவர் இல்லை என்ற காரணத்தினால் கொடுக்காமல் விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்து ராமசாமி கடைக்காரரை உணர்த்தி விட்டார் என நினைத்து பணம் கொடுத்தவர் வீட்டுக்கு சென்றான். அந்த பெண் வறுமையில் பல வீடுகளில் 10 பாத்திரம் தேய்த்து தங்கள் 2 குழந்தைகளையும் வாடகை வீட்டில் வசித்து காப்பாற்றி வருவதை கண்டு வருத்தம் அடைந்தான். அந்த பெண்ணிடம், உங்கள் கணவரிடம் ரூபாய் 1 லட்சம் 10 வருடங்களுக்கு முன்பு பெற்றேன், அதை கொடுக்கவே வந்தேன் என்று கூறி மன்னிப்பு கோரி அந்த 10 லட்சத்தை அவளிடம் கொடுத்தான். அவள் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்ட என் கணவரால் கிடைத்தது இந்த 10 லட்சம் என கூறி அன்புடன் பெற்றுக்கொண்டாள்.
ரூபாய் 10 கொடுத்த குணவதிதான் அந்த பெண் என்பது ரமேஷுக்கு தெரியாது. நீதிக்கும் நேர்மைக்கும் ஆண்டவன் கருணை புரிவான் என்பது உண்மையாகும். நன்றி, வணக்கம்.